சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா லென்த்து த்ரெட்டு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கையிலேயே போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும், சிரமமாக இருக்கும். அதனால் மிஷின்லேயே ப்ரோக்ராம் பண்ணி மிஷின்லேயே கேஜு செக் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கேஜி செக் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சீக்வன்சி கடைசியாக அடிச்சிட்டேன். N5ல் M0 கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக கேஜை லைட்டாக ஒரு 2 த்ரெட்டு மாட்டி விட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா த்ரெட்டு ஏறும். இது லென்த்து பார்த்திங்கன்னா 47 mm இருக்குது. ப்ரோக்ராம் பாருங்கள், 200 RPM கொடுத்துருக்குறேன். அப்புறம் டுவெல் டைம் பார்த்திங்கன்னா 5 செகண்டு. அப்புறம் ஸ்டாப் ஆகி ரிட்டன் M4ல் சுற்றும். ஓகே, செக் பண்ணலாம். இது வந்து கோ டு 100ன்னு கொடுக்கும்போது, இந்த கடைசியாக N100ன்னு கொடுக்கும்போது ரெகுலராக ஓடும்போது இந்த கேஜி செக் ப்ரோக்ராம் வந்து ஸ்கிப் ஆகிக்கும். நம்ம தேவைன்னா மட்டும் இந்த மாதிரி N5 அப்படின்ட்டு கால் பண்ணி கேஜை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்து M0ல் ஸ்டாப் ஆகும். அப்போ வந்து நம்ம கேஜ் வந்து ஒரு 2 முறை வந்து ஏற்றிக்கணும். இது பண்ணுறதுக்கு சேஃப்டியாக பண்ணுங்கள். ஆர்பிஎம் கம்மியாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் லாக் ஆச்சுனாலும் டக்குன்னு கை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேஃப்டியாக பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஃபார்வர்ட் மட்டும் முடிஞ்சது M0 கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.